அண்மை செய்தி. சீன அரசின் குளோபல் டைம்ஸ் நாளிதழின் எக்ஸ் கணக்கிற்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற அந்த பதற்றமான சூழலின் போது இந்தியாவில் பல்வேறு சமூக வலைதள கணக்குகளானது முடக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பல்வேறு பொய் செய்திகளை பல செய்திகளும் தனியார் கணக்குகளும் சமூக வலைதளங்கள்ல பரப்பியிருந்தாங்க. குறிப்பாக இது போன்ற பதற்றமான நேரங்களில் பொய் செய்திகளை பரப்புவது என்பது மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் என்பதனால இது போன்ற தகவல்கள் கூடாது என்று ஏற்கனவே இந்திய அரசு முன்னெச்சரிக்கையாக பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த செய்தி ஊடகங்கள் மற்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செல்லக்கூடிய கணக்குகளை தனிநபர் கணக்குகளை முடக்கியிருந்தார்கள். குறிப்பாக இந்தியாவில் அதற்கான கணக்குகள் முடக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆதரவாக சைனாவுடைய மவுத் பீஸாக இயங்கக்கூடிய குளோபல் டைம்ஸ் நாளிதழுடைய சமூக வலைதள கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பல்வேறு பொய் தகவல்களை குளோபல் டைம்ஸ் நாளிதழுடைய சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக பரப்பப்பட்டு வந்தது. இதனால் இந்த சமூக வலைதள கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றி, அதை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இந்த நிறுவனம் பல்வேறு உண்மைக்கு மாறான தகவல்களை சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் குரலாக குளோபல் டைம்ஸ் செய்திகளை வெளியிட்டதாகவும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொய் செய்திகளை பரப்பியது உறுதியானதால் குளோபல் டைம்ஸ் நாளிதழுடைய அந்த சமூக வலைதள கணக்குகளானது இந்தியாவில் முடக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது.